வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் பை யூபி எஸ்கொயர். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி விருதுநகர் மட்டன் கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு தாராளமாக பார்க்கலாம். மட்டன் கிரேவிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ மட்டன். இதுக்கு வந்து அடுத்தது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து 1/4 கிலோ தேவைப்படும். நமக்கு 1/2 கிலோ மட்டன்னா இது வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து மிளகா வத்தல், இதுக்கு வந்து ஒரு 12 வத்தல் நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்காக வேணும், பொடி பண்ணுறதுக்கு. மற்றது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கும் போது நம்ம கொஞ்சம் போடணும். கருவேப்பிலை நமக்கு தேவையானது கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. தேவையானது வந்து தனியா வந்து ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் நமக்கு மஞ்சள் தூள், நம்ம மட்டனோட வேக வைக்கிறது வேணும். அதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி இருந்தால் கூட போதும். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். இது 1/2 kg மட்டன் இருக்குல்ல, இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் ஆனியன், இதில் கொஞ்சம் ஆனியன் போடுறோம். இதே நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். மஞ்சள் தூள் போட்டோம்னா மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுடுறோம். இதில் வேறு எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 4 விசில் 5 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த மட்டன். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 4 விசில். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். 4 ஸ்பூன் போடுறோம். 4 ஸ்பூன் தனியா போடுறோம். லைட்டாக அது ஒரு வாசம் வரும். அந்த மல்லி வாசம் வந்த உடனே நம்ம ஜீரகத்தை போடுறோம். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, லைட்டாக இது வாங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல் வரும். அந்த டைத்தில் தான் நம்ம வந்து மிளகா வத்தல் போட போகிறோம். இதோட மிளகா வத்தல் ஒரு 12 வத்தல் போடுறோம் நம்ம. அது காரம் வந்து இந்த மிளகா வத்தல் காரம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி நல்லா வறுத்துட்டோன்னா இதைத்தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். இது தண்ணி ஊற்றி லிக்விடெல்லாம் கிடையாது, பொடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி பார்க்க போகிறோமா? ஆமாம், கிரேவிக்கு இப்போ தேவையானதை நம்ம வதக்க போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் வேணும். சின்ன இல்லைன்னா 4 எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே இதுக்கு ஆனியன், இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாமே இதில் தான் நம்ம போடுறோம். சின்ன வெங்காயம் தான். ஆமாம், சின்ன வெங்காயம் தான் போடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் அது இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும் வெங்காயம். வதங்கும்போதே நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு வாசம் வருது. ஆமாம், அந்த சின்ன வெங்காயம் வாசம் தான் வந்து இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா இவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்கும். இவ்வளோ வெங்காயம் தேவைப்படுமா? கண்டிப்பாக. இது வெங்காயம் தான் இதில் இம்பார்ட்டனே. வேறு எதுவுமே நம்ம போடலையே. ஆமாம், தக்காளி இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான்வெஜ்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு கிடையாது. இந்த விருதுநகர் டிஷ்ஷில் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டே கிடையாது. அது வந்து இதில் வர அந்த கிரேவியே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இல்லை, கிடையாது. ஆமாம், இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சிகப்பு மிளகாய் நல்லா சின்னதாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும்.
இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச மட்டன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகணும்னா நல்லா வேகணும், நல்லா பஞ்சு மாதிரி வேகணும் அப்படின்னா கூட 2 விசில் கூட விட்டுக்கலாம். நமக்கு 4 விசில்ன்றது கரெக்டான ஒரு இது. இப்போ நம்ம இந்த வேக வச்ச மட்டன் என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்படியே இதில் போட்டுற போகிறோம் டேரெக்டாக. கிரேவின்றதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல? கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த காரம் உள்ளே இறங்கணும். கடைசியில் தான் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம போடணும். அந்த தனியா அதெல்லாம் பொடி பண்ணி தனியா, சீரகம், மிளகாய் வத்தல் அதெல்லாம் போட்டுருக்கோம்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ தான் நம்ம மட்டனுக்கு உப்பு போடுறோம், ஃபஸ்ட்டு போடலை. இப்போலாம் மட்டனுக்கு மட்டும் கடைசியில் தான் உப்பு போட சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுட்டா வேகாது. இப்போ நல்லா இது நல்லா சுருளை வேகணும். இந்த டயத்தில் தான் நம்ம அந்த மசாலா பொடி போட போகிறோம். அரைச்சி வச்ச இந்த மசாலா எடுத்து நம்ம இதில் போடுறோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டுருணும். ஆமாம், இந்த காரம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த தனியா, மல்லி, தனியா, சீரகம் அதெல்லாம் வந்து இதில் அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும். கிரேவி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மசாலுக்கு தேவையான 12 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து உங்களுக்கு காரமாக பட்டதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ரசம் சாதத்துக்கு, நமக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்குன்றனால கொஞ்சம் நான் காரம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? தெரிஞ்சிருக்கும், நல்லாவே வந்துருச்சு. நம்ம எதிர்பார்க்குற விருதுநகர் மட்டன் கிரேவி எண்ணெய் மேலே வந்துருச்சா? நல்ல எண்ணெய்லாம் மேலே வந்து கரெக்டாக இருக்குது. இதில் போட்டு சாப்பிட்டா ரைஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இதுக்கெலாம் கூட சாப்பிட்லாம்ல, சூப்பராக இருக்கும். அதனால ரொம்ப பெஸ்ட்டு. ரசம் வச்சு இந்த சைடில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பையனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம இதை வந்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு முடிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கா. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம விருதுநகர் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. ஜி எப்படி இருக்குது? நான் இது வரைக்கும் மட்டன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு தான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக வித்தியாசமாக இருக்குது. இந்த டேஸ்ட்டில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கேன். இதுதான் வந்து விருதுநகரோட ஸ்பெஷலே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கும் உங்களுக்கு. உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து நிறைய எங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வந்திருக்கீங்க. இதே மாதிரி இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே, until then, bye from Yuvi Esquire. Bye.